ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் எதோட விட்டுருப்போம்னா ஜிமின் மியாவை வெளில திட்டிருப்பான், அதோட தான் விட்டுருப்போம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வயனே தான் திட்டியிருப்பான், அதனால் வயனும் கோச்சின்னு போயிருக்கோம். ஸோ இப்போ அதிலேருந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே வயன் வெளில போயிடுவா. இப்போது தேவன் ஜிமின் கிட்ட, மச்சான் ரொம்ப நீ அவசரப்பட்டடா அப்படின்றான். ஜிமின் ஷோ நான் அப்பயும் நினச்சேன் அவன் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி. சரி, யார் அது? அந்த பையனை நான் பார்க்கலாமா? அவனா ஜிமின்? பார்க்கலாம்டா அவனை. நான் கொஞ்ச நாளில் நான் கண்டுபிடிச்சிட்றேன்றான். அப்புறம் ஜிமினோ சரி விடு, நான் வயன்கிட்ட போய் பேசுகிறேன்றான். தேவங்க இல்லை ஜிமின், நீ இப்போதைக்கு பேச தேவையில்ல, நீ நாளைக்கா பேசிக்கோயன்றான். ஜிமின் ஏன் தேவம்? இல்லை அவ கோவமாக இருப்பா, விட அப்படின்றான். சரி சரி, நான் அப்புறமா அவகிட்ட நான் பேசிக்கிறேன்றான். இப்போது தேவங்க சரி சரி அப்புறமா பேசிக்கோ, நான் போயிட்டு ஒயன் என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்குறேன். ஒயன் ஒயன் அப்படின்னு நம்ம கத்திக்கினே போகிறான். கத்திக்கினே ஒயனோட ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு என்ன ஒயனு என்ன உனக்கு அப்படி சொல்லி அப்படி பக்கத்தில் உக்காந்துக்கிறான். உக்காந்துட்டு ஷோ தேயோங், எதுக்கு இப்போ நீங்கள் வந்த? நீ அந்த மாதிரி பண்ண? தப்பு தானே தேயோங்? தப்பா? இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த பொண்ணு அண்ணனை ஏமாத்துது, இதை விட உன்னை ஏமாத்துறது கூட பரவாயில்ல. அவன் எப்போ நான் வீணாக போகிறான்? உன்னை எப்படி அவள் அடிக்கலாம்? அன்னைக்கு அடித்ததுக்கே அந்த சனி என்கிட்ட அடி வாங்குச்சு, கொன்று போட்டிருக்கணும் அவளை, விட்டது தப்பு தான் அப்படின்றான். நீங்கள் ஏன் தெரியும், அது அவள் உன்னுடைய கசன் மாதிரி தானே, ஏன் அந்த மாதிரி பண்ண? அதெல்லாம் விடு, நீ என்ன பண்ணு, நீ சாப்பிடு அப்படின்றான். சாப்பாடா? இல்லை எனக்கு சாப்பிட்டேன் நான் அப்படின்றா. தேவங்க நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், நீ அந்த பொண்ணே உண்டாச்சுது சொல்லி அப்போலேருந்து டிப்ரெஷனில் சுற்றின்னு இருக்கிற, நீ ஒழுங்கா தின்னாம இரு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்றான். ஷோ தேவலை, இவன் பெரிய செஃப் தாமு, இவன் செஞ்சு கீச்சிருவான்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. தேவங்க அப்படியே கிச்சனுக்கு போகிறான். கிச்சன் போயிட்டு அப்படிக்கா ஜங்குக்கிறான். நான் மச்சான் பண்ணுற தேயாங்குன்றான். அப்படியே தேவங்க திரும்பி பார்த்துட்டு, என்ன பார்த்தாடா அப்படி சொன்ன அப்படின்றான். ஆமாண்டா என்னப்பா பண்ணுற அப்படின்னு ஜங்கு கேட்குறான். தேவங்க சமைக்கலாம்னு வந்தேன், ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு தான் தெரியல. சே, நீ சமைக்கலாம் தெரியுமாடா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா எனக்கு தெரியாதுடா, இனிமேட்டு தான் கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து பண்ணணும் அப்படின்றான். ஜங்குக்கு சடோட பாவி பையன், இருடா நானே செய்கிறேன்னு சொல்லி செய்கிறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு சமைப்பான் நல்லாவே, அதனால் ஜங்குக்கும் தேவங்க ஏதோ 2 பேரும் சேர்ந்தே செய்கிறாங்க. அது எப்படி சொல்லுது, நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அவனுங்க செஞ்சு முடிச்சுட்டு அப்பா எப்படியோ செஞ்சாச்சு. இப்போ ஜங்குக்கு ஆமாம், இப்போது நீ சொன்னன்னு தெரிஞ்சால் மட்டும் அவன் சாப்பிட்ருவாளான்றான். அவங்க டே எனக்கு தெரியும்டா எப்படி என்னை சாப்பிட வைக்கணும்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று ஜங்குக், உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்டா. நீ ஐயோ உனக்கு மியூ கிடைப்பாடா அப்படி சொல்லி அவன் அப்படி நான் உனக்கு செட் பண்ணி வைக்கிறேன்றான்ற தெரியாங்க. ஜங்குக் சாமி நீ செட் பண்ணுறியோ இல்லையோ, நடுவில் குட்டையை மட்டும் குழப்பிடாதன்றான். அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, நான் செட் பண்ணுறேடா அப்படி சொல்லி தேவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வயனே கிச்சனுக்கு வருது. நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிடுறான். நீங்கள் என்ன ஜங்கு கிச்சன்லேருந்து வரேன்றீங்க? இல்லை தண்ணி குடிக்க போனதுனால தான். ஓ அப்படியா, சரி போன்றீங்க. நீங்கள் அப்படியே தேவங்க உள்ளே போய் பார்த்து தேவங்க அது ஏதோ கலர்ற மாரி அவர் சீனு காட்டுறா போல். நீங்கள்
என்னத்த அவங்க பண்ணிட்டியா? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? நான் நினச்சேன்டா நீ சரியான மக்கு பையன், ஒன்றும் சமைக்க தெரியாதுன்னு சொல்லி அப்படின்னு ஒயன்னு கேட்டு உடனே தேவங்க என்ன சமைக்க தெரியலன்னா மக்கு பையெல்லாம் வேற ஏதாவது கேள்வி கேளு, என்ன நான் பதில் டான் பதில் சொல்கிறேன்றான். நீங்கள் வந்து ஐயோ நீ ஒன்றும் பதில் சொல்ல தேவையில்ல, சரி எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லி ஒயனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குது. எப்படி இருக்குது ஒயனுன்னு கேட்குறான். நீங்கள் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் அதை ஏற்கனவே சாப்பிட்ருக்கேனே அப்படின்றீங்க. நீங்கள் வந்து அதாவது அவங்க வந்து என்ன இல்லை இல்லை ஒயன் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்றான். இல்லை நான் அதை சாப்பிட்ருக்கேன்டா நிறைய முறை, உன்னோட ஃபேவரட் டிஷ் வேறு அப்படின்றான். நீ தேவங்க ஓ அப்படியா, ஸோ இந்த ஜங்குக்கு பையனை இதோ யோசிச்ச மாதிரி சொல்கிறதடி நான் அப்படியே இப்போ வேண்டின்னு இருக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக் ஜங்குக் இதே மாதிரி தான் செய்வோம். சாப்பாடுலாம் டெய்லியும் சாப்பிடுவோம் தெரியுமா, இவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுமா அவன் செய்வான்றீங்க. நீ தேவங்க வந்து ஸோ இவனை உதவியும் பண்ணுறான் உபத்திரமும் பண்ணுறானே. சரி நீ வந்து சாப்பிட்டு சரியா அப்படி சொல்லி இப்போ அப்படியே ஹாலுக்கு வரீங்க. ஹாலுக்கு வந்து உக்காந்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து கேட்குறான், வயன் நீ ஏன் ஜிமின் வந்து உங்ககிட்ட பேச வந்தப்போ நீ வந்து வந்துட்ட தேயோங், நான் சொல்கிற மாதிரி இல்லை, என்னை விடுறியா? இல்லை சரி விடு வயன், நீ சொல்ல வேணான்னு நினச்சேன்னா விடு, நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணல சரியா, நீ சாப்பிடு நான் கிளம்புறேன்னு சொல்லி இப்போ அப்படியே தேவங்க அப்படியே மேலே போகிறான். மேலே போயிட்டு அப்படியே ஜிமீனை பார்க்குறான். ஜிமீன் வந்து என்ன ஏதாவது சொன்னாலா, சாப்பிட்டாளா அவள் ஃபஸ்ட்டு? அவள் சாப்பிட்டா. ஜிமீனா என்னடா நீ இப்படி இருந்துட்ட, ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கலாம்ல, சே போடா அப்படி சொல்லி இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. இப்போ எல்லோரும் அந்த லீவ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் அதாவது இது வரைக்குமே நீங்கள் பேசலை, அதுக்கு அந்த விஷயம் நடந்து ஒரு 3-4 days ஆகிட்ருக்கோம். அது வரைக்குமே நீங்கள் பேசவே இல்லை ஜிமின் கூட. இப்போ அப்படியே காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு ஷப்பா இதை பார்த்து தன்னால் ஆகுது அப்படி சொல்லி நீங்களும் போகிறீங்க உள்ள. இப்போ அப்படியே போய்ட்டு ஜங்குக்கும் வர அவங்க பின்னாடியே நீங்கள் கேட்குறீங்க, என்னடா ஜங்குக்கா என்ன மியூ என்ன கதை அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சுக்கிறேன், சொல்லுவோம் ஒரு நாள் வரும் அப்படின்றான். நீங்களும் சீக்கிரம்டா சே பார்ப்போம் அப்படின்றீங்க. நீங்களும் ஜங்குக்கு வந்து ஐயோ வெக்கமாக வருதுன்றான். இப்போ தேவங்க அப்படியே இப்போ தான் தேவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். இப்போ அப்படியே இவனை தேவங்க கோவப்படாதடா இப்போ நம்ம போயிட்டு தவிர்த்து பேசுவோம் அப்படி சொல்லி இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே பாருங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தோல் மேலே வந்து கையை போடுறான். என்ன 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிக்னல் காட்டுறான். ஜங்குக்கும் வந்துட்டு என்னடா என் ஃப்ரெண்டெல்லாம் என்னால் விட்டு போக முடியாதுடான்னு சொல்லி 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்குறீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வயன்ன்றான் ஜங்குக்கு. சரி ஒரு மார்க்கமாக தான் பண்ணுறீங்க 2 பேரும் அப்படி சொல்லி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே கிடையாது, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே கிளாஸுக்கு போயிட்டு அதாவது அந்த கிளாஸில் தான் சார்லெட்லாம் இருப்பா. அதாவது உங்கள் கிளாஸ் தான் அவளும் அதேமாரி சார்லெட்டை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறா. நீங்களும் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட தாட்னா தேவங்குக்கும் சார்லெட்டுக்கும் ரொம்ப அவங்க 2 பேரும் ஏதாவது 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது இருக்குமோ, அதனால தான் 2 பேரும் அப்போ பேசிக்கிறாங்களோ. அதாவது தேவங்க வந்து உங்களை நல்லாவே பார்த்துப்பான், ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணுறான்னு தோணுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு நம்மளே சொல்ல முடியாதுல்ல, அப்படி தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கிறீங்க.
இப்போ அப்படியே ஒரு எப்படி சொல்றது? பிரேக் மாதிரி விடுறாங்கல்ல, நீங்க அந்த மாரி போறீங்க நீங்களும். இப்போ அப்படியே நீங்க வந்து ஜங்குக் தேடி இருப்பீங்க. அவனும் ஆள காணோம். "என்னடா இவன ஆள காணோம், எங்கடா போயிருக்க?" அப்படி சொல்லி நீங்களும் அவன தேடிட்டு இருக்கிறீங்க. பார்த்தா அவன ஆளே காணோம். "எங்க இவன் போயிருப்பான்? ச்சே!" அப்படி சொல்லி நீங்க அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தேடி தேடி மாடிக்கே போயிடுறீங்க. இப்போ மாடிக்கு போயிட்டா, அங்க வந்து சார்லட்டும், தயாங்கும் இருக்கிறாங்க. இப்போ இப்போ வந்து நாம தயாங்கோடைய பிஓவிய பார்க்கலாம். தயாங் சார்லட்டோட பிஓவிய. இப்போ சார்லட் வந்து தயாங்க அப்படியே கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறா. இப்போ தயாங் வந்து, "என்ன சார்லட் உனக்கு வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்ட?" "இல்ல இல்ல தயாங், நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "என்ன சொல்லணும்? என்னது இது? என்ன மியா எங்கன்னு கேட்க போறியா?" "அதெல்லாம் வராதுன்றான்." "இல்ல இல்ல அவளை பத்தி நான் கேட்கல தயாங்." "பின்ன வேற என்னம்மா கேட்க போற?" அப்படின்றான். "இல்ல தயாங், நான் ஒன்று சொல்லுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அதுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதன்றா. தயாங் வந்து, என்ன என்ன உனக்கு ஏதாவது காசு ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனையா வீட்டில் அப்படின்னு கேட்குறான். "இல்லை அதெல்லாம் இல்லை தயாங், எனக்கு எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் தயாங். நான் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாகவும் நீ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்குன்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு. நீ தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதன்றா." அவங்க வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். சார்லட், "இல்லை இல்லை சார்லட், அது என்னால் முடியாது" அப்படின்றான். சார்லட் வந்து, "ஏன் தயாங், ஏன் ஏன் நான் அழகா இல்லையா? என்னோட கேரக்டர் உனக்கு பிடிக்கலையா? நீ சொல்லு, நான் உனக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன்" அப்படின்றா. அவங்க வந்து, "இல்லை இல்லை சார்லட், நீ எனக்காக நீ உன்னை ஒன்றும் மாற்றிக்க தேவையில்ல சரியா? எனக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்றான்." சார்லட் வந்து, யார் அது? யாரு யாரு தயாங்?" வயன் தான் அது" அப்படின்றான். சார்லட் வந்து, "எனக்கு தெரியும் தயாங். நான் ஜஸ்ட்டு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணதா கேட்டேன். எனக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்க. பரவாயில்ல, வயன் வந்து ஒரு லக்கியான ஆள் தான். உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நீ எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும் தயாங். நீ சரி தயாங், நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்புறா. இப்போ அப்படியே தயாங் வந்து, "சார்லட் நில்லு" அப்படின்றான். சார்லட்டும் நிற்கிறா. என்னாச்சு தயாங்?" "இல்லை, நான் வந்து உன்னை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலனாலும் ஒரு ஃப்ரெண்டாக நான் ஏற்றுக்கிறேன்" அப்படின்றான். தயாங், "சரி தயாங்" அப்படி சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக்கில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடா பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானே சொல்லி நீங்கள் ஃபுல்லாமே இதை கேட்டிருப்பீங்க. கேட்டு அங்கேருந்து நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போ அப்படியே தயாங் அப்படியே திரும்புகிறான். பார்க்க சொல்ல உங்களை பார்த்துடுறான். நீங்கள் அப்படியே அங்கே சிலையாக அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. தயாங் வந்து, என்னடா இவன் நம்மளை பார்த்துட்டா பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமோ சொல்லி அப்படியே கிட்ட போகிறான். வயன் அப்படி சொல்லி அவன் அப்படியே கிட்ட வேக வேகமாக நடந்து போகிறான். வயன், "எப்போ வயன் வந்த?" "இல்லை இல்லை தயாங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன என்ன எல்லாத்தையும் கேட்டியான்னு?" "ஆமாம், உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? ஏன் ஏன் அவளை வேணான்னு சொல்லிட்ட தயாங்?" ஐயோ, நான் வந்து உன்கிட்ட நல்லா கிராண்டாக சொல்லலான்னு நினச்சேன். ஐயோ, உனக்கு வேறு இப்படி தெரிஞ்சிடுச்சா? சரி விடு, இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வயன், எனக்கு உன்னை பிடிக்கும்டின்றான். நீங்கள் வந்து, உண்மையாக சொல்கிறியா? இல்லை அவளை போக வைக்கணும்னு சொல்லி என் பேரை யூஸ் பண்ணியா தயாங்? ஓ லூசு, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? ஐயோ, நீனால எனக்கு ஒரு இதுடி எனக்கு அப்படின்றான். "இதுனா என்னது தயாங்?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல மாட்டேன்றான். நீங்களும்
நான் இன்னமும் இவ்வளோ நாளாக உனக்கு சாலடாக பிடிக்கும்னு நினச்சேன். என்ன மட்டும் பிடிக்கும் நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல லூஸ் அப்படி சொல்லி அவனை அடிக்கிறீங்க. அடி பாவி, எனக்கு இன்னும் நீ வேற யாராவது பிடிக்கும்னு பார்த்துட்டு என்னடி நீ இவ்வளோ அடிக்கிற அப்படி சொல்லி அவனும் தலையை தேய்ச்சின்னு இருக்கிறான். பையனுக்கு வலிக்குது போல். நீங்கள் வந்து சரி முன்னாடி எனக்கு தான் உன்னை பிடிக்கும் அப்படின்றீங்க. அடிப்பாவே பிடிக்குன்னு சொல்ல வேண்டியது தானடின்றான். இல்லைப்பா, நீ வேறு கொஞ்சம் நல்லா மன்மதன் மாரி இருக்கிறியா, யாராவது ஒன்று கண்டிப்பாக கொத்தின்னு போயிட்டுருப்பா இல்லைங்கன்னு நினச்சேன். பார்த்தா இல்லை. எனக்கு ஒன்று ஸ்கூல் படிக்க சொல்லி ஒன்று வந்து இன்னும் பிடிக்கும். எத்தனை முறை வீட்டுக்கு வருவேன், எத்தனை முறை அதை எங்கள் அண்ணா கூட பேசுவேன், அப்போலாம் ஒன்றுன்னா பார்க்காமலாம் இருந்திருப்பேன்றீங்க. அவங்க வந்து அடிப்பாவி ஸ்கூல்லையே வாடி உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கண்ணத்தை பூச்சி கிள்ளறான். என்ன அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதுன்றீங்க. ஐயோ இது ஜாலியாக இருக்கு அப்படி அவன் அப்படி சிரிச்சுக்கினே இருக்கிறான். நீங்கள் வந்து சரி பையன் சிரிச்சு அழகாக இருக்கிறானே அப்படி சொல்லி நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஜங்குக்கு அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்குது. அதேமாரி நீங்கள் அப்படியே 2 பேரும் லவ்வோடு பார்த்துட்ருக்க சொல்ல திடீர்னு ஒருத்தவங்க வராங்க. இப்போ ஜங்குக்கு வந்து குறுக்கால இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லி 2 பேருக்கும் நடுவில் வந்து நின்றுக்கின்னு என்னவா ஏன் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன், என்னம்மா ஆளையே காணோம், லஞ்சு பிரேக்கே சாரி பிரேக்கே முடியுதுமா, என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேட்குறான். நீங்கள் வந்து அடப்பாவி என்னடா நீ இந்த டைமில் வந்து இப்படி கெடுத்து விட்றியே, பரவாயில்ல விட நம்ம கூட சுத்தின பையன்னு சொல்லி இப்போ அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கு வா அப்படி சொல்லி அப்படி கூப்பிட்டு போகிறீங்க. அப்படியே நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு போவீங்க, ஜங்குக்கு வந்து பின்னாடியே போவோம். இப்போ தேவன் வந்து பின்னாடி அப்படியே ஜங்குக்குடைய சட்டையை பிடிச்சி இழுத்து அடப்பாவி இப்போதான்டா எல்லாமே கை கூடி வந்தது, வந்து கெடுத்து விட்ற பார்த்தியா, உன்னை இங்கே வாடா வாடா உன்னை பில்டிங்லேருந்து தள்ளி விட்றான் வாடா சொல்லிட்டு இஸ்தன் போகிறான். டேய் விட்றா, நான் தானடா உனக்கு சோறை குத்து கரெக்ட் பண்ண விட்டேன், என்னடா என்னையே தள்ளி விட்ற துரோகி அப்படின்றான். அடப்பாவி நீ தாண்டா அது, சே ஏன்டா இப்படி பண்ண சொல்லி அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. நீங்களும் மேலே வந்து என்ன உங்க 2 பேருக்கும் அப்படி சொல்லி நீங்களும் கேட்குறீங்க. அவனுங்க 2 பேரும் ஒரே டைமில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம், ஆமாம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி 2 பேரும் சொல்கிறானுங்க. நீங்கள் வந்து ஓ என்ன விளையாட்டு விளையாடுறீங்க 2 பேரும், அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வரோம் அப்படி சொல்லி இப்போ வந்து தேவங்க தான் முன்னாடி போகிறான், ஜங்குக்கு வந்து பின்னாடி ஏற்று வச்சிட்றான். உன்னை வர வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி இப்போ அப்படியே திருப்பியும் 2 பேரும் அடிச்சிக்கின்னு கீழே இறங்கின்னு வந்துன்னு இருக்கானுங்க. நீங்களும் திரும்பி பார்க்க சொல்லலாம், என்னங்கடா பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லி அப்படியே 2 பேரும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. நீங்களும் போகிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே 3 பேரும் அப்படியே ஒரு டேபிள் மாதிரி உக்காடுறீங்க. கிளாஸை கட்டடிச்சிட்டிங்க. இப்போ கிளாஸ் எல்லாருக்கும் போயிட்டுருக்குது, நீங்கள் மட்டும்தான் அங்கே உக்காந்துட்ருக்கிறீங்க, உங்கள் குரூப்பு மட்டும்தான். இப்போ அவங்க வந்து ஐயோ ஒய்யன் அப்படி சொல்லிட்டு ஒய்யனே பார்த்துட்ருக்கிறான். ஒய்யனும் தேவங்கையே பார்த்துட்ருக்குறது. ஜங்குக் நல்லா அங்கே உட்காந்து 3rd வீல் பண்ணிகிட்ருக்கிறான். சே நாம் மட்டும்தான் இங்கே உட்காந்து 3rd வீல் பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுக்கும் ஒரு நாள் வரும் நீவும் நம்ம கைக்கு கிடைப்போம், அப்புறமா நாமளும் இந்த மாதிரி பண்ணுவோம், இதை விட வேற மாதிரி பங்கமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனா சரி அப்போ நான் இதுங்க பார்த்துட்டு போங்க நம்ம ஏதாவது தின்னுவோன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோடை நாம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோட் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். சாரி இதுவே எனக்கு ரொம்ப ஷார்ட்டுன்னு எனக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது சீரீஸில் ஒரு புது கதையில் நாம் பார்க்கலாம்.